ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரீத்திஸ். இன்றைக்கி நம்ம பூஜை அறையில் ஒரு சில டிப்ஸை தான் இன்றைய பதிவாக பார்க்க போகிறோம். நான் எப்போதுமே பூஜை பாத்திரத்தை சபீனாவும் லெமன் வச்சு தான் விளக்குவேன். நல்லா பளிச்சுன்னு போயிடும். புளிலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது. டிப் நம்பர் 2, இது மஞ்சத்தூள். பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற மஞ்சத்தூள் கொஞ்சம், அதோட சந்தனம், இதோட அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற பன்னீர், இது மூணுத்தையும் நல்லா கலந்து நம்ம பட்ஸை பயன்படுத்தி போட்டு வச்சோன்னா நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் அந்த மஞ்சள் உதிராது. பார்க்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நல்லா வாசமாகவும் இருக்கும், பன்னீர் கலந்த வாசி. டிப் நம்பர் 3, இது அச்சத அரிசி. நம்ம எப்போதுமே விளக்கு கீழே அச்சத அரிசி போட்டு தான் பயன்படுத்துவோம். இதோட நான் லைட்டாக ஜவ்வாது பவுடர் அச்சத அரிசி சேர்த்துருக்கேன். நாணயம், 5 ரூபாய் நாணயம், அதுக்கு மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு மேலே நான் எப்போதுமே தீபம் ஏற்றுற வாசி விளக்கு அதுக்கு மேலே தான் வைப்பேன். ஏன்னா தீபம்ங்கிறது லக்ஷ்மிங்கிற வாசி கீழே நாணயம் வச்சு தான் எப்போதுமே வைப்பேன். டிப் நம்பர் 4, இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு, நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு தான் திரி கண்டிப்பாக போடணும். இந்த திரியில் பார்த்தா நான் திரியை போட்டுட்டு எண்ணெயில் வாசமாக இருக்குன்னு சொல்லிட்டு மஞ்சள் பொடி பூஜைக்குன்னு பயன்படுத்துகிற மஞ்சள் பொடியை கலந்துப்பேன். எல்லா விளக்குலேயும் அடியில் நாணயம் பயன்படுத்துவேன். எரியும் போது நல்ல நறுமணத்தோடு இருக்கும். டிப் நம்பர் 5, இது நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துகிற அந்த மஞ்சள் தூள் தான். அந்த மஞ்சள் தூளை வச்சு தான் நான் பூஜை அறையில் எங்கெல்லாம் கோலம் போடணுமோ கோலம் போடுவேன். இப்போ நம்ம பச்சரிசி மாவு கலந்து கோலம் போட்டாலும் அது நம்ம பூஜை பண்ணும்போது கலைஞ்சிடும். அரிசி மாவாக இருந்தாலும் ஃபுல்லாக பூஜை ரூம்லாம் நிறைய மேலேலாம் எறும்பு வரும். கீழே வெளியிலாம் கூட பச்சரிசி மாவு பயன்படுத்தி போட்டுக்கலாம். பூஜை அறை மேலே நான் இந்த மஞ்சள் தூளையும் சந்திரமும் இதையும் கலந்து தான் நான் போடுறது. நெக்ஸ்ட்டு வீக் வரைக்கும் பார்த்தா அலையவே அலையாது. பார்க்குறதுக்கு அழகாக பளிச்சுன்னு தெரியும். நான் இப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6, எல்லாம் சிலைகளையும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஜவ்வாது, அர்த்தர், இது போல் வாசனமான உள்ள பொருளை சிலை மேலே தவிக்கலாம். நல்ல நறுமணம் மிக்கதாகவும் இருக்கும். பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது அதிகமாகவே இருக்கும். வீட்டில் வைப்ரேட் ஆகும். அது டிப் நம்பர் 7, பவுலில் நாணயத்தெலாம் கொட்டிக்கலாம். இது ஒரு 10 ரூபாய் நோட்டு, எந்த நோட்டு வைக்கலாம். இல்லைனா இது மாதிரி சில்லறை காசு வச்சாலே போதும். அது மேலே ஏலக்காய், மஞ்சள் தூள், பச்சை கற்பூரம், ஜவ்வாது, லக்ஷ்மி தயாருக்கு உரிய பொருள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் இந்த பணத்து மேலே நான் வச்சுக்கணும். நான் எல்லாமே ரெடி பண்ணி அரைச்ச அந்த மஞ்சத்தூளை பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா பணத்துக்கு பச்சை கற்பூரம் ஈர்ப்பு சக்தி அதிகமாக எடுத்து கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சோன்னா பணத்தோட ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். டிப் நம்பர் 8ன்னு பார்த்தா, பூஜை அறையில் கண்டிப்பாக கண்ணாடிங்கிறது நிச்சயமாக பயன்படுத்தணும். இது மாதிரி பூஜை அறைக்குன்னு சொல்லி சின்ன கண்ணாடியே இருக்குது. இது நான் நாணயத்துக்கு எப்படி வச்சுருக்கேன். இந்த நாணயம் ஃபுல்லாக அந்த கண்ணாடியில் பிரதிபலிக்கும் போது அந்த பணங்கிறது இரட்டிப்பாகும். டிப் நம்பர் 9, இதில் வலம்புரி சங்கில் முன்னாடி நான் தண்ணி ஊற்றி தான் வச்சுட்டு இருந்தேன். இப்போ நான் தண்ணி கீழே வந்துடுதுன்னு சொல்லிட்டு அரிசி போட்டிருக்கேன். இந்த அரிசியில் 1 ரூபாய் நாணயம், அப்புறம் துளசி இலை 2 வச்சுக்கலாம். இதுவும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும். வலம்புரி சங்கு, கோமதி சக்கரம், சோழி, இதெல்லாம் லக்ஷ்மிக்கு உரிய பொருளாகவே கருதப்படுது. டிப் நம்பர் 10 பார்த்தா, இந்த செப்பு கிளாஸில் பச்சரிசி நிரப்பிக்கலாம். எல்லாருமே வேலை பிரதிஷ்டம் பண்ணும்போது இப்போ கீழே ஸ்டாண்டோடு இருக்கவாசி அரிசி போட்டு யாரும் வைக்கிறதில்ல. ஆனால் அரிசி போட்டு வைக்கிறது தான் ரொம்பவே சிறப்பு. பச்சரிசி போட்டு விபூதி பூசிட்டு வச்சுருக்கேன். இதை செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, கார்த்திகையில் அந்த சூளத்துக்கு மேலே லெமன் சொருவிட்டுருவேன். டிப் நம்பர் 11, அன்னபூர்ணி தாயை வைக்கிறதுக்கு அந்த கிளாஸில் நம்ம அரிசி போட்டு தான் எப்போதும் வைப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, ஒரு 5 ரூபாய் நாணயமும் ஏலக்காயும் வச்சுட்டு
அதையும் வந்து அரிசியில் வந்து முங்குற அளவுக்கு வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து தாயாரை வந்து பிரதிஷ்டம் பண்ணுவேன். டிப் நம்பர் 12, நான் வந்து வாசலில் தண்ணி தெளிக்கும் போதும் சரி, வீடை க்ளீன் பண்ணும் போதும் தண்ணியில் வந்து உப்பை வந்து சேர்த்துருவேன். உப்புக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து நிச்சயமாக எடுக்கிற சக்தி வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் உப்பை கலந்து வந்து வாசலையும் தண்ணி தெளிச்சுப்பேன். வீடையும் வந்து உப்பை கலந்து வந்து இது பண்ண எதிர்மறை சக்திகள் வந்து நிச்சயமாக குறையும். டிப் நம்பர் 13, நம்ம வாசலில் வைக்கிற உருளியில் எப்பொழுதுமே வந்து உப்பு போடணும். பித்தாளை உருளிலேயோ போட்டால் அந்த பித்தாளை வந்து கீழே வந்து ஓட்டையாலும். இது மாதிரி மண் உருளி வந்து விற்கிது. இது மாதிரி மண் உருளியில் வந்து உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து பூவால் வந்து அலங்கரிச்சோன்னா வரவங்களுடைய கண் திஷ்டி வந்து இந்த பூ மேலே படும்போது திஷ்டிங்கிறது நிச்சயமாக குறையும். டிப் நம்பர் 14, இது வந்து மாயிலை வந்து லக்ஷ்மி தாயாருக்குரிய பொருளாக கருதப்படுது. இதை வந்து நம்ம நிலைவாசலில் வச்சோன்னா கண்டிப்பாக வந்து பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நிச்சயமாக அதிகரிக்கும். டிப் நம்பர் 15, நம்ம வந்து எப்போதுமே வாசல் நிலைக்கு வந்து மஞ்சள் வந்து பூசுவோம். இதோட வந்து கொஞ்சம் பன்னீரும் சந்தனம் வாசனை மஞ்சள் எல்லாமே கலந்து பூசினோன்னா என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வந்து நுழையும் போதே வந்து ஒரு நல்ல வந்து ஒரு கோயில் போன்ற ஒரு நறுமணம் வந்து நிச்சயமாக இருக்கும். அதேமாரி நிலையில் வந்து நம்ம வந்து ஸ்வஸ்தி பிள்ளையார் சொல்லி இந்தமாரி வந்து வரைகிறது வந்து இப்போ நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி ஈர்த்து கொடுக்கும். நான் வந்து மேலே வந்து 2 கதவுகளுமே ஃபஸ்ட்டு வந்து 2 சைடும் வந்து ஸ்வஸ்தி வந்து வரைஞ்சிருவேன். டிப் நம்பர் 16 பார்த்தா 2 அகலையும் ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு அது மேலே வந்து உப்பை ஃபுல்லாக வச்சிடணும். லெமனை அறுத்து அதில் வந்து மஞ்சள் நல்லா தடவிட்டு குங்குமத்தால் வந்து 4 முகனையும் வந்து பொட்டு வச்சுக்கிட்டு உப்பு மேலே வந்து லெமனை வந்து வச்சிடணும். வரவங்களோட கண் பார்வை வந்து அந்த உப்புலேயும் அந்த லெமன்லேயும் வந்து படும்போது வந்து உப்புக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி அதிகம். உப்பு எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு வந்து எதிர்மறை ஆற்றல் இருக்கக்கூடிய சக்தி வந்து அதிகமாக இருக்கும். இது நிலைவாசலே இந்த வாசலே வச்சு பயன்படுத்தலாம். இந்த பதிவெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா தரங்கை பிரீத்திஸ்ங்கிற சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.